Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜியோ மார்ட் ஷாப்பிங் மால் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட்ஸ் பிராண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து இதில் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து இதுலேயும் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரஸ்டபிள் தான், நம்பிக்கையாக வாங்கலாம். இதோட ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஜியோ மார்ட் கவர்லேயே தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்சல் என்ன அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் தான் போட்டதுனால எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே இதில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஆர்டர் பண்ணி ஒரு 2 days 3 daysல எனக்கு வந்து பார்சல் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராடக்ட்டுமே எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக்கேஜிங் வைஸ் ஓகே, நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க பாக்ஸை பார்த்தோன்னே இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் ஆஃப் வாட்ச் தான் வந்து வாங்கியிருந்தேன். நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறப்போ இது வந்து போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து இருந்தது. ஸோ என் பையன் பார்த்துட்டு 399 போட்டிருந்தாங்க. வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கல. ஸோ நான் உனக்கு ஆன்லைனில் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு நிறையா வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அவன் கேட்ட மாதிரி மாடல் வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து அதே ரேஞ்ச் தான் இருந்துச்சு, 300 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜியோ மார்ட்டில் பார்க்கும்போது 229க்கு இருந்தது. ஸோ இப்போ வந்து 249, இடையில 189 கூட இது வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சு. அடிக்கடி செக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கூட நீங்கள் வாங்கலாம். வெயிட் பண்ணி வாங்கணுன்னா நான் வந்து தேவை அர்ஜெண்ட்டாக வாங்கணுன்றதுனால 229 ஓகே அப்படின்றதுனால வாங்கிட்டேன். இதில் வந்து லைட் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம அலாரம் செட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டைமிங்கு, டேட்டு எல்லாமே செட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இது வந்து அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி. இதே வாட்ச் தான் சேம் வந்து பார்த்திங்கன்னா 299 399 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. பட் நான் வந்து உனக்கு 200க்குள்ளே வாங்கித்தரேன் அப்படின்னேன். 229க்கு இதை பார்த்தோன்னே ஓகேன்ட்டு நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு பொருள் கேட்டோன்னே நான் வந்து வாங்கி தரமாட்டேன். அவன் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து போட்டில் கேட்டுட்டு இருந்தான். நான் வந்து வேண்டாம், இப்போதைக்கு உனக்கு அந்த ஏஜ்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணதுனால இப்போ வந்து ஓகே நான் இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி இதாவது எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கேட்டான். சரி ஓகே நான் உனக்கு ஆன்லைனில் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைனில் ஒரு வழியாக வாங்கியாச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும்னு நினச்சது. பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டைம் வேர் பண்ண முடியல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவனை பொறுத்தவரையிலும் ஹாப்பி தான். பட் இது அவன் கைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான். நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 4 daysல 189க்கு வந்துச்சு. என்னடா இப்படி ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தேன். இப்போ திருப்பி 249க்கு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆஃபர் டைமில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏஜோவில் எப்படி பில் வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜியோ மார்ட் கவர்லேயே தான் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் பார்த்துட்டு கேட்டது தான். 399 அதே மாதிரி ரேஞ்ச் தான் போட்டிருந்தாங்க. 399 500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதுவுமே நான் ஆன்லைனில் உனக்கு வந்து ட்ரெண்ட்ஸ் பிராண்ட் கலெக்ஷன்ஸில் வாங்கித்தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பட் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்தது. சரி ஓகே ஜியோ மார்ட்டில் செக் பண்ணுவோன்னு செக் பண்ணேன். இது வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. ஆலிவ் ஒரு மாதிரி பாசி பச்சை கலர், இது 3/4 ஸ்லீவ். பட் குவாலிட்டி வந்து நாங்கள் ஷாப்பில் பார்த்த அளவுக்கு இது குவாலிட்டி இல்லை. அது வந்து நல்ல திக்காக இருந்துச்சு. ஸ்வெட் டிஷர்ட்டு இது வந்து நம்ம பனி டைமுக்கெலாம் போட்டுக்கலாம் இல்லையா, அது வந்து நல்ல திக்காக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திக்னஸ் இல்லை. பட் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது மெட்டீரியல் வைஸ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ காமிச்சிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199க்கு தான் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் காமிச்சிருப்போம். ஆனால் எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கியிருப்போம். இன்றைக்கி கட் பண்ணும் போதே பேப்பரையும் சேர்த்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவாசா லெகின்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் இடையில செக் பண்ணும் போது அவாசா லெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 180 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸுமே நான் உங்களுக்கு பில்லில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆங்கிள் ஃபிட் வந்து நான் வாங்கியிருக்கேன்.
ஸோ நல்ல ஒரு பிங்க் கலரில் 599 எம்ஆர்பி உள்ளது. நான் 399 வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ 599 ஆஃபரில் இருந்தது, நான் வந்து போட்டுட்டேன். 399 போட்டிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் எஸ் இந்த மாதிரி தான் அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கேளுங்க, கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 399 வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்ல சாஃப்டாக மெலீஸாக இருக்குது. ஸோ அவாசா லோகோ கொடுத்துருக்காங்க. லென்த்துமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு 10th அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் சைடு எலாஸ்டிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே அவாசால சேம் நம்ம ஏஜோவில் எப்படி வாங்குவோமோ அதே குவாலிட்டி தான், பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காது. அதுவும் இதுவும் சேம் தான், ஓகேங்களா? நீங்கள் அதனால் பயப்படாமல் வாங்கலாம். ஸோ இது தான் நான் வந்து 180 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 லெகின்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் எனக்கு 1 தான் ரிசீவ் ஆச்சு. 3 வந்து ஷிப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரில, அவங்களே ரிட்டன் டு வேர் ஹவுஸ்னு வந்துருச்சு. இன்னொரு பிராண்டு வந்து இன்னொன்று லெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5th டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அதுவும் டெலிவரி ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வேறு இதோட ஜாயின் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது பாருங்கள், எனக்கு இந்த லெகின்ஸ் எல்லாமே பாருங்களேன், கோல்டன் கலர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 180 ருபீஸ், 150 ருபீஸ்க்கு 399 லெகின்ஸு. ஸோ 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3மே சேம் பேக்கேஜிங்கில் ஷிப்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியல, திருப்பி ரிட்டன் ஆகிடுச்சு. ஸோ இப்போயுமே அவைலபிளாக இருக்குது. பட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மற்ற 2ம் சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் அன்அவைலபிள் யுவர் அட்ரஸ் டெலிவர்னு வருது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். பட் இப்போயுமே சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. அதே எக்ஸஸ் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா இது எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் இதில் ஆல்ரெடி நான் பை பண்ணியிருக்கிறதுனால நான் நம்பிக்கையாக பை பண்ணேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.